ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் நம்ம அன்னாச்சி பழத்தை வச்சு இப்படி ஒரு கேசரி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்னால் ரவை 1 கப் ரவைனா, சர்க்கரை 2 கப்பு, அதுக்கு 2 கப் வாட்டர் வேணும். அன்னாச்சி பழம் 1 கப் எடுத்துக்கோங்க. நமக்கு இதுவே கலராக இருக்கும், கோல்டன் கலரில். இந்த கலரே போதும், நமக்கு ஃபுட் கலர் அவசியம் இல்லை. விருப்பம்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது போல் அரிய விட்டமின்கள் நிறைந்த இந்த அன்னாச்சி பழத்தை வச்சு நம்ம ஒரு கேசரி பண்ண போகிறோம். ரொம்ப சுவையாகவும் இனிமையாகவும் இருக்கும். செந்தாழைன்னு சொல்கிற இந்த அன்னாச்சி பழத்தில் நிறைய கேலரிஸ் இருக்குது. நமக்கு ஃபேட்டு கொஞ்சமாக இருக்குது, ஃபைபரும் கொஞ்சமாக இருக்குது, மெக்னீஷியம் 55% மேலே இருக்குது, காப்பர் சத்து இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, விட்டமின் C இருக்குது, தயமின், பொட்டாசியம், மெக்னீஷியம் போன்ற நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச இந்த பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்படி ஒரு அரிய வகை பழத்தை பயன்படுத்தி நம்ம ஒரு கேசரி செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பைனாப்பிளை நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோம். 4 பொருட்கள் தான்: ரவை, சர்க்கரை, பைனாப்பிள் பேஸ்ட்டு, கீ தான். அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு அருமையான கேசரி செய்ய போகிறோம். பார்க்கலாம். இதில் நல்ல ஒரு மெக்னீஷியம் இருக்குது, காப்பர் இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, C இருக்குது. இதுபோல் நியூட்ரிஷியன் நிறைந்த ஒரு பைனாப்பிளில் நம்ம போன் வளர்ச்சிக்கும் தசைகளின் வளர்ச்சிக்கும் பயன்படுது. அப்படிப்பட்ட ஒரு பொருளை வச்சு நம்ம ஒரு அருமையான கேசரி பண்ண போகிறோம். பார்க்கலாம் வாங்க. கடாயை காய வச்சுட்டு கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம முந்திரி திராட்சையை பொரித்து எடுத்து வச்சுக்கணும். நம்ம அன்னாச்சி பழத்தில் ஒரு சுவையான கேசரி செய்ய போகிறோம். இப்போ நெய் காஞ்சிட்ட உடனே முந்திரி திராட்சையை போட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பதத்தில் பொரிஞ்சு வந்திருக்கு முந்திரியும் திராட்சையும். இதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த நெய்யிலே நம்ம ரவை எவ்வளோ வேணுமோ 1 கப் எடுத்து அதை நம்ம இந்த நெய்யிலே கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், கொஞ்சமாக இருக்குது நெய். இதில் நல்லா ரவையை ரெடி ரோஸ்ட் ரவை தான், ஆனால் நம்ம இதில் கொஞ்சம் நெய்யிலே வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கேசரி சுவையாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அன்னாச்சி பழத்தில் வேக வச்சு நம்ம தண்ணி சேர்த்து நல்ல கொதி வந்துடுச்சு. இப்போ வறுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணிக்கணும். ரவை குக்கான உடனே நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை ஆட் பண்ணி, ஃப்ளேவர் வேணும்னா கலர் போட்டுக்கலாம், இல்லை இந்த அன்னாச்சி பழமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் தான் இருக்கும். இதையே நம்ம இந்த கலர் அடைய கூட வச்சுக்கலாம். கடைசியாக இந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்து விருப்பம்னா நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் போட்டால் தான் இதில் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இந்த அன்னாச்சி பழத்தில் எவ்வளோ விட்டமின்கள் இருக்குது பாருங்கள், நிறைய விட்டமின்கள் இருக்குது. ஸோ நிறைய சத்துள்ள, நிறைய உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய விட்டமின்களும் தாது உப்புகளும் நிறைஞ்சு இருக்கிற இந்த அன்னாச்சி பழத்தில் சுவையான ஒரு கேசரி ரெடி பண்ணுறோம். பாருங்கள், கேசரி பதம் இதான். ரவை நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த பதத்தில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கணும். சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறமா நம்ம கலர் சேர்த்து முந்திரி திராட்சை டெக்கரேஷன் பண்ணி சாப்பிடலாம். பாருங்கள், இப்போ சர்க்கரையை போட்டு நல்லா ஹீட் ஆனோடனே அப்படியே மெல்ட் ஆகும். இது அன்னாச்சி பழ கேசரிக்கு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணி நல்ல கேசரி ஃபார்மில் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை ஆட் பண்ணி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். பாருங்கள், ஒரு சுவையான அன்னாச்சி பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான். அது மாதிரி நீங்களும் சிம்பிளாக செய்து பாருங்கள். இந்த பகிர்வு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.